ஹலோ குட் மார்னிங். மணி 5:30 கரெக்டாக. நெக்ஸ்ட் சண்டே. வாசு தொளிக்கிற வேலை இல்லை, மழை தூரிட்டே இருந்துச்சு. ஏறமாத்தான் இருக்கிறது. பசங்க டீயே வச்சாச்சு. தம்பிக்கு மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. முட்டை போட்டு வச்சுருக்கிறேன். மிளகாய் இது கிரேவிக்கு மிளகாய் கறிக்கு வச்சுருக்கிறேன். மெழுத்து செய்யணும். சிக்கனில் மிளகாய் கறி போட்டிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்கள், சூப்பர் மனம். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றினாத்தான் அவ்வளோ மனமாக இருக்குது பாருங்க. கடலெண்ணெயில் முட்டையை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். சிக்கன் கிரேவிக்கு பாருங்கள் செய்யாமல் இருக்கு. தம்பி 2 பேர்த்துக்கு செஞ்சு வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் வச்சுட்டு தக்காளி ரசம் வச்சுட்டேன். மோர் அடித்து வச்சுருக்கு. பிரியாணி சூப்பராக இருக்குது. நாங்கள் டெய்லி சமைக்கிற அரிசியிலே போட்டுருவேன். பிரியாணிக்கெல்லாம் ரைஸ் வாங்க மாட்டோம். வாங்குறத பற்றி எங்களுக்கு எங்கள் ரைஸ் தான் டேஸ்ட்டாக தெரியுற மாதிரி. தம்பி 2 பேர் பிரியாணின்னா டெய்லி சாப்பிட்டுக்கிறாங்க. மிளகாய் இல்லாமல் போட்டுக்கிறோம். மது பேசி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் மனமாக. வாங்க, சாப்பாடு ரெடி. ஒயிட் ரைஸு சூடாக இருக்குது. ஒயிட் ரைஸ்க்கு சிக்கன் கிரேவி நல்லா காரமாக இருக்குது. சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. தம்பி 2 பேர்த்துக்கு நல்லா காரம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி, மிளகாய் கறி சிக்கனில் தான் செஞ்சுருக்கிறேன். நல்லா நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி சூப்பராக இருக்குது. பிரியாணிக்கு முட்டை, புளி ரசம், தக்காளி போட்டு நல்லா ரசம், மோர். உங்களுக்கு எது பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். மணி 2 நல்லா காலையில் சாப்பிட்டு பிரியாணியெல்லாம் டீ கொண்டு கொடுத்துட்டு வந்து பட்டர் போய்ட்டு சாப்பிட்டு ஜிலேபி சூப்பராக இருக்குது. நாங்கள் செய்யலை, பேக்கரியில் வாங்க. அவர் அப்படியே குடிச்ச 2 ஜிலேபி. அவர் இனிப்பே பிடிக்காது, அவருக்கு இதுதான் பிடிக்கும். நல்லா காரம். உனக்கு என்ன செய்ய பிடிக்கும்? வெங்காயம் சூப்பராக இருக்கு. மணி 3. 2-3 பேர்த்து பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால எல்லோரும் வீட்டில் வேலை இல்லை. மதியத்துக்கு மேலே இப்போ கிளம்பியாச்சு. உடம்பு சரியில்லை, 2-3 பேர் பார்க்கணும். சரி, இன்னைக்கு விட்டா டைம் கிடைக்காது, அதனால் இப்போ கிளம்பிட்டோம். பேக்கரியில் வந்து வாங்கியாச்சு. ரெண்டே கவருக்குள்ளே அதை வைங்க. லைட் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சமே ஆழமாக வேணும் நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போனால் செவ்வரில் இது சூப்பராக இருந்தது. செவத்து வேறோட வாங்கிட்டோம். இந்த அளவுக்கு போயிட்டுமா வேறு மடங்க கூடாதுன்னா. ஓகே ஓகே. கொஞ்சம் அமுத்திக்குள்ள மழையாமல் இருக்கு. இங்கே உள்ளது இல்லையா, இங்கே வேறு ரோட்டு பாருங்க. மழை தூரிட்டே இருந்தால் தலைஞ்சிக்கிறதுனே எனக்கு கவசம்.
புதினா பாரு எப்படி வருது. அப்போ கோவத்தலை நேற்று கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். அன்னைக்கு வச்சு அது எங்கேயே மரப்படியே தெரியாமல் அப்போ ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி. சூடாக ஒயிட் ரைஸுக்கு ரசம் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பச்சை மிளகா பெரிய வெங்காயமெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் கரைச்சி ரசம் வச்சுருக்குறோம். சூப்பராக இருக்குது ரசம். இப்போ ஒயிட் ரைஸுமே ரசம் மட்டும் வச்சுருக்குறோம். காலையில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி இருக்குது, மிளகாய் கறி இருக்குது, பிரியாணி கொஞ்சம் இருக்கிறதுனால மோர். இவ்வளோதான் சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி. சூடாக ஒயிட் ரைஸுக்கு ரசம் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பச்சை மிளகா பெரிய வெங்காயமெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் கரைச்சி ரசம் வச்சுருக்குறோம். சூப்பராக இருக்குது ரசம். இப்போ ஒயிட் ரைஸுமே ரசம் மட்டும் வச்சுருக்குறோம். காலையில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி இருக்குது, மிளகாய் கறி இருக்குது, பிரியாணி கொஞ்சம் இருக்கிறதுனால மோர். இவ்வளோதான் சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். ஹலோ குட் மார்னிங். 5:40 ஆயிடுச்சு. டேங்க் வந்து தண்ணி எழுந்துச்சு. டேங்க் நம்பி நானே பயந்துட்டேன். வீட்டு மோட்டை வந்து கீழே போகுது. பசங்க ஓட்டு விட்ருக்குறாங்க. கீழே வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னையிலேருந்து இன்றைக்கி எஃப்எம் வச்சுட்டாங்க. போர் அடிக்குதுன்ட்டு 4 மணிக்கு எழுந்திரிக்கிறதுன்னு வருது. இங்கே கேட்குது ஸ்பீக்கரில் வச்சு. அதனால் இங்கே 5:40 ஆயிடுச்சு. எங்கே விட்டு எங்களுக்கு லாஸ்ட் நாள் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா காயெல்லாம் தீந்துருது. அதனால் தொலைவிட்டுருக்கிறது வருங்களே காய். காலையில் போய் அந்த பக்கம் முருங்கைக்காய் வச்சுட்டு வந்தேன். முருங்கைக்காய் மிளகாட்டி வைக்கலான்ட்டு. பூச்சி இப்போ ஒரு பாவக்காயை பொரிச்சிட்ருக்குறேன், பொரியல் பண்ணலான்ட்டு. அங்கே ஒரு காய் இருக்குது, அப்படி இருந்து பழுக்கிற கூட்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கு இருந்து வருங்க. இது ஒரு காய் பழுத்துருச்சு. கெட்டியாக இருக்குது, ஆனால் பழுத்துருச்சு. அதில் ஒரு காய். ஏனுங்க இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, வந்து போகிறீங்க. பெரிய காய் இது ஓரளவுக்கு இருக்குது. பாவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம், புளிக்குழம்பு வேண்டாம். இதை வருங்க மேலே. நல்லா கெட்டியாக இருக்குது காய். அவ்வளோ அதை பார்க்காம விட்ட வருங்க. எப்படி இருக்குது அன்னைக்கு பொறிக்கிறப்ப இதை பார்க்க அரிஞ்சு ஓட்டுறது. அது பழுத்து ரொம்ப இதாகிடுச்சு. விதையே வெடிச்சு விழுந்துருச்சு. ஏன் கண்ணில் ஓட்டுட்டிங்களா? அது இந்த இது சரி சரி. ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி. ஒயிட் ரைஸு நல்லா சூடாக இருக்குது. தம்பி 2 பேர்த்துக்கு லெமன் சாதம். மிளகாயே இல்லாமல் ஒரே மஞ்சத்தூள் கம்மியாக போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 10ல் லெமன் சாதம், லெமன் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கிற லெமனுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் டேஸ்ட்டுக்கு சொல்கிறேன். பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறேன். குழம்பு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மிளகாட்டி நல்லா புளி ஊற்றி சூப்பராக இருக்குது. யாராருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். முருங்கைக்காய் மிளகாட்டுன்னு ரொம்ப மனம், துவரம்பருப்பு போட்டு சூப்பராக மணமாக இருக்குது. ரசம் நைட் வச்சது. தயிர் சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். கடலக்கொட்டை வேறு அதிரடியாக வருது. தம்பி கடலக்கொட்டையே தான் வேணுங்க. வேர்க்கடலைன்னு வளர்க்கிச்சு பாருங்க. தம்பி ஸ்நாக்ஸும் போட்டு வச்சாச்சு, வேர்க்கடலையும் போட்டு வச்சு லெமன் சாப்பாடு. தம்பிக்கு இன்றைக்கி அவ்வளோதான். மாதுளம்பழமெல்லாம் இருக்குது, ஒன்று கூட வேண்டாம். மணி 9, வேன் வந்துச்சு. அண்ணா டாட்டா அண்ணா 8 சொல்கிறா. அட்டரை வேறு வட்டான். தன்யாமா பாய். அச்சு பாய்டி. தங்கா பாப்பா பாய்.
அட என்ன பொறிச்சு கூடாது என்ன பண்ற ஸ்கூலுக்கு வந்துட்டானா தாத்தாவோட அவன் ஃப்ரெண்டுக்கு இது எங்கேயும் காணாங்கிறான் அவன் தாத்தா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களா ஸ்கூலுக்கு தங்க பாய். சரி மணி 4:40 நாங்கள் கொண்டே கொடுத்துட்டு வரோம். நீ அண்ணன் இங்கே இருக்கிறீங்களா? நான் கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டா டீ? ஆமாம் உங்களை யார் பார்க்கறது? அம்மா குளிக்கிறதுக்கு போயிட்டா இல்லை 2 பேர் வரலைங்கிறாங்க. இப்போ நான் போகிறேன். 2 பேர் வரலையாம்மா. அவள் கார் சார்ஜ் போடல. வருஷம் இங்கே இருக்கிறீல்ல கார் உள்ளே போயிட்டு வாங்க. நான் கொண்டு டீ கொடுத்துட்டு வரேன். ஆத்தாங்கதே உன்னை ஒரு ஆள் பார்த்துக்கோணும். அண்ணன் பார்த்துக்கிறா. அம்மா குளிக்கிறா. சரி நான் கொண்டே கொடுத்துட்டு வரேன் டீயை. மணி 5:20 ஆயிடுச்சு. சந்தைக்கு கிளம்புறோம். பாருங்க தம்பி சின்ன தம்பி அழுகுறான்ட்டு அவ அம்மா முன்னாடி போயிட்டாங்க ஸ்கூட்டியில். பூனைக்குட்டியை பிடிச்சிட்டு பாங்க. பூனைக்குட்டிக்கு வந்துப்பா. ஏன் சொல்கிறீங்க? இன்னைக்கு கத்துறான். சந்தைக்குள்ளே வந்தாச்சு. காயெல்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் எப்போ ரெகுலராக ஒரே கடை தான், அவ்வளோதான். பப்ஸ்க்கு மட்டும் போயிருக்கிறாங்க. நானும் தம்பி வெயிட் பண்ணுறோம். நான் போய் பறிக்கி வாங்கிட்டு வந்தேன். அவங்க பப்ஸுக்கு போயிட்டாங்க. மானம் பாருங்க ஒரு விதமாக ஆயிடுச்சு. மழை வர இதாகிடுச்சு. அவசரமாக வாங்குறதா இருக்கு. பூ எங்கேயும் வச்சனே பறிக்கு மேலே வச்சுனா. கரெக்டாக சந்தைக்கு வந்தால் மழை வரும். சந்தைக்குள்ளேருந்து டக்குன்னு வந்துட்டு. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறனால ஃபுல்லான கூட்டம். நினைப்பே இல்லை. இல்லைன்னா சந்தைக்கே கூட போயிருக்க மாட்டோம். ஊருக்குள்ளே வந்து அங்கே வந்து இங்கே வந்து இந்நேரமாக சேர்ந்துட்டு பாருங்கள். பப்ஸு பூரி சாப்பிட்டேன். எங்கள் விநாயகரை எடுத்துட்டோம். ஊர்வலம் போயிட்டுருக்கு. ஆற்றுக்கு போகிறாங்க. நாங்கள் வீட்டையே கொடுத்து விட்டுறலான்ட்டு. வாங்குவாங்களா என்னன்னு தெரில. மொத்தத்தில் எடுத்துகிட்டு போகிறோம். தனியாக பார்த்துன்னா அம்மாயி நம்மளே வச்சுக்கலாமே. செப்பல் வேண்டாம். எல்லாம் வண்டி போயிடுச்சு என்னமோ. சந்தையிலேருந்து வரையில் கூட்டம். வேண்டாம் விடும். பெதுவா நிற்க மாட்டாங்க. ஆடா ரன்னிங்கிலே வாங்கிட்டாங்களா? பரவாயில்ல, எங்கள் விநாயகர் வாங்கிட்டாங்க. பரவாயில்ல தான் இங்கே நிற்கிறாங்க பாரு. இங்கே வர்றக்க இல்லை இங்கேயே நிற்கிறாங்கிற. வாங்கிட்டாங்களா? இல்லை அந்த வண்டியில் கொடுக்கணுங்கிறது இல்லை. பின்னாடி வண்டி வந்தது. நிற்கிறவங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்கலாம். எம்மாளுக்கு வேற அங்கே வீட்டில் மனசே ஓடுறா. எடையும் கூப்பிடா ஓட்டு ஓடியாட்டா. இந்த சூப்பராக இருக்குது இந்த விநாயகர். அழகு. ஏய் ஒரு விநாயகர் மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் போயிடுச்சு. ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி. வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கு. கொஞ்சம் ஃபோனுக்கு ஆகியது.
இருக்குது காய் சாப்பாடு. சூப்பராக தெரியுது இதில். தயிர் வெங்காயம் போடாது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. தோசை உங்களுக்கு இது எது பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒயிட் ரைஸும் இருக்குது மதியம் வச்சது, தயிருக்கு போட்டுக்குவோம். வாங்க சாப்பிடலாம். மணி 5:20. பால் பீச்சிட்டு தவிடு காட்டிகிட்டு இருக்கிறாங்க பசங்க. இங்கே உள்ள டேப் பயங்கரமாக வச்சு விட்டு சவுண்டு. இவர் வேணால் எந்திரிச்சு வந்துடுவார். வாசலிக்கும். ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி. ஒயிட் ரைஸு நல்லா சூடாக இருக்குது. ஒயிட் ரைஸ்க்கு பச்சை பருப்பு இன்னைக்கு பொட்டு இல்லாமல் போட்டிருக்கிறேன், நல்லா நெரிச்சு போட்டிருக்கிறேன். பார்த்திங்கன்னா பச்சை பருப்பு, மேலே தக்காளி கீரை, அவரைக்காய் பொரியல், அவரைக்காய் ரசம், தக்காளி ரசம், மோர், பருப்பு பருப்பு நெய் இருக்குது. நேற்று மதியம் ஆக்கின சாப்பாடு நைட்டு புளி ஊற்றி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் தாளிச்சிருக்கிறேன். சூப்பர். இந்த பழைய சாப்பாட்டில் தாளிக்கிறது யாராருக்கு பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு பிடிக்கும். இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக போண்டா வாங்கிட்டு வந்தால் டீக்கே 7 மணிக்கே எல்லோரும் சாப்பிட்டாச்சு. எனக்கு 2 மீதி இருக்குது. இது கடையில் வாங்குறது நாங்கள் செய்யலை. உங்களுக்கு எது பிடிக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தம்பிக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ஒரு பொட்டு தம்பி ஒரு பொட்டு கூட எல்லாம் வேணும். பொட்டி வேர்க்கடலை கீரை போட்டு கலரியாச்சு. காலையில் காய் பிரியாணி சாப்பிட்டுச்சு. லஞ்சு கூட எடுத்து வைங்க. டேய் வச்சுங்க, வந்து மேலே எடுத்து வைங்க பேக்கை. இது கொஞ்சம் தள்ளி, இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு. இல்லைதாங்க இந்த பக்கம் வரும். இதை இங்கே வச்சுக்கோ. இருக்க தண்ணி வலி இருக்குல்ல. சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடு. ஓகே பார் சண்டை பார். பாய். ஒரு வாரம் அடுத்த வாரம் வந்துடுவாங்க. மணி 11:30. பிரியாணிக்கே அடிக்ட் ஆயிடுச்சு. பாருங்க இப்போ 3வது டைம் வாங்கி சாப்பிடுது பிரியாணி. எரிஞ்சிக்கிச்சு. எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கா? அத்தை வாங்க சாப்பிடலாம். மாமா வாங்க சாப்பிடலாம். இந்த கையில் எடுக்கக்கூடாதுங்க, அந்த கையில் தான் சாப்பிடணும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் தம்பி சாப்பிடணுமில்ல, அதனால தான். சரி சமணங்கால் போட்டுக்கோற நல்லா. சரி மண்ணாயிரு வேண்டாம். நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. அது காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அப்படி விரும்பி சாப்பிடுது. மணி 11:30. ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பாருங்களேன். நெக்ஸ்ட் போயிட்டேன். இந்த ஒரு வாரமாக வீட்லேயே நல்லா உடம்பு தான் பொதன்னு வெயிட் போடுது. வீடியோ எடுப்பாய். அண்ணன் எங்கடி பட்டு ஸ்கூலுக்கு போயிட்டானா? அண்ணன் என்ன கொண்டு போனா டிஃபனுக்கு? அது என்ன? கேரட்டை தேடி இருக்கு. தக்காளி பழமா? கேரட்டா? சரி. வாய்க்குள்ள போடுங்க. என்ன போடவே இல்லையே.
ஆ சரி போட்டு போட்டு. காக்குதா காக்கலையே தங்க? காரமே இல்லையா? ஏய் மிளகா போட்டேன். ஒரு மிளகா போடக்கூடாது 2 பேர்த்துக்கு. ஏத்தங்க ஆ அண்ணா அழுவா காக்குது காக்குதுன்னு. ஆமாம் நீ அழுவ மாட்டாதாங்க, வா அழுவா காக்குது காக்குது தண்ணி கொண்டா தண்ணி கொண்டான்னு. நீ சாப்பிடு சாமி. நல்லா சாப்பாடு பறிக்க வரிக்க இருக்கணும், குடஞ்சிருக்கக்கூடாது தம்பிக்கு 2 பேர்த்துக்குமே. ஒன்று முட்டாத வேணும். கீழே வந்துருப்போது எடுத்து வச்சுக்கோ, மடியில் கிட்ட நெவுத்தி வச்சுக்க சாமி. இரு நானே நெவுத்தி வச்சுக்கிறேன். அது இருந்துருப்போது விடு, அதை நான் எடுத்துக்கிறேன். கீழேருந்து எடுக்கக்கூடாது, பேச்சுட்டு இல்லை முடி இருக்கு இப்படி வச்சுக்கோ. எறும்பு வந்துருமல் நைட்டு. அத்தா ஹாய், கையாட்டு ஹாய். வாங்கத்தை சாப்பிட்லாம். தயிர் போட்டால் தயிர் பிடிக்கிறதில்ல, பெரிய தம்பிக்கு தயிர் பிடிக்கி. இப்படி காய் எடுத்து அதுலேயும் காய் வருங்க. கேரட் எங்கே வச்சுருக்குது? கேரட் ஒன்று கூட இல்லை, பீன்ஸ் வருங்க எங்கே வச்சுருக்குது. அது வேணாம், அந்த கையில் வேணாம், தோணாது அப்படியே வச்சிரு. அது பீன்ஸ் பிடிக்கிறது இல்லை, கேரட்டு. அது அப்படியே இருந்துட்டு போகுது, அம்மா எடுத்துக்குவா. சாப்பாடு அப்படி போடும், நல்லா பறிக்க. பள்ளி போடு. அது இருந்துட்டு போத்தங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. அது இருந்துட்டு போத்தங்க, நீங்கள் சாப்பிடுங்க. கீழே எதுக்கு இறக்கிற? அப்புறம் இப்படி வச்சுக்கிட்டா இறக்காது. பீன்ஸ் மட்டும் ஒன்று கூட சாப்பிடாது. அத்தை வாங்க சாப்பிடலாம். வீடியோ எடுக்கிற? ஆமாம், அத்தை தான் உனக்கு சாப்பாடு, எனக்கு தம்பி சாப்பிட்றான்னு காமிங்க, எப்படி சாப்பிட்றான்னு பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் தம்பி சாப்பிடணுமில்ல, எப்படி அள்ளி வாயில் ஓடுறான் அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் சரி நான் எடுக்கலாம். ஒரு மணி 11:30. இது 3வது டைம் பிரியாணி போகுது. வேறு சாப்பாடுலாம் இறங்குறதே இல்லை. சரி போலவா, டீ கொண்டு போகணும், அப்படியே நேரம் ஆயிரு. ஓய் வச்சாச்சா? அது இல்லையா? அப்போ அது எங்கே? மணி 1:20. இப்போ தான் வீட்டுக்கு போகிறேன். பட்டறையிலே இருந்துட்டேன், வேலையில் இல்லை, பசங்க வேலை செய்யறது பட்டுருந்தேன். பாருங்க இந்த செடியில் தானாக முளைச்சி அழகாக இப்படி வந்திருக்குங்க. ஒரே குச்சி தான், எங்கே வந்து முளைச்சிருச்சு பாருங்க. வீட்டுக்கிட்ட முளைச்சிருந்த அழகு இதா செங்கலுக்குள்ளே போய் முளைச்சிது, சூப்பராக இருக்குது. அழகு. இந்த நேரத்துக்கு மருந்து அடிச்சது, இப்படி வாடி போச்சு. களைக்கொல்லி அடிக்கலின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்களேன், இதான் பூரா பில்லு வந்து ஏறி கிடந்தது, பூரா சாரணி செத்து போச்சு. நெல்லிக்காய் பொறிச்சு 1 வாரம் இருக்குது, இன்னும் அப்படியே இருக்குது பாருங்களேன். ஊறவே இல்லை, துளிவுண்டு அப்படியே இருக்குது. இப்போ 1 வாரம் இருக்குது வீடியோ போட்டு, பாருங்க அப்படியே இருக்குது. காய் பெருசாக ஆகலை. இது காயே இப்படி தானா? லாஸ்ட்டாக ஒரு காய் இதான் சிறுநெல்லிக்காய் மாதிரியே இருக்குது.
கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்குது. நிறைய காய் இருக்கணும், சிறு காயாக இருக்குது. மணி 1:30 அவங்ககிட்ட கண்ணுக்குட்டியில் சவுண்டு போய் தவிடு போட்டுக்கிட்டேன். போர் எடுத்து விட்டு தான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன் பாருங்க. எலுமிச்சம் போல் ஒரே காய் தான் காய்ச்சது, காயவே காணேன். அழகாக இருக்குது. மணி 5:15, டீ கொண்டுட்டு கிளம்பிட்டோம். தம்பி 2 பேர் வரங்காட்டி வந்துட்டு இருக்கிறாரு. சின்ன தம்பி டீ எடுத்துட்டு இங்கே வாழைக்காடு பில்லு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தம்பி டீ எடுத்துட்டு, பெரிய தம்பி இப்போ தான் வராங்க. வேட்டி மடிச்சுக்கிட்டுற ஆம்பளைடா. என்ன பண்றாங்க எங்க அம்மா? என்ன பண்றாங்க? அப்பா நல்லா குந்த வச்சுக்கோ. அப்ப எங்க அம்மா என்ன பண்றாங்க? உன்னைய நீ என்ன சொன்ன குமார? டீ வாடா பாத்துக்கலாம். டேய் வாடா பார்க்கலாம். குமார இனிமேல் உளுந்துருவா. இங்க வா அண்ணா, வாடா பார்க்கலாம். வேண்டாம் டீ ஆடி போயிரு, மண் விழுந்துரு. ஐயோ ஐயா இங்க வா, உடஞ்சு போயிரு. 50 ரூபா நம்மளுக்கு போச்சு. நான் ஆம்பளைப்பா, ஆம்பளைப்பாடு உடஞ்சு போயிரு, மடக்கிறது இல்ல. ஐயோ அப்படி மடக்கிறது இருப்பா. இரு ஐயா குடுத்துரு, அவங்க அம்மா வந்து அடிச்சு போடுவாங்க. ஏன்டா அடிச்ச? நான் ஆம்பளை. பார்க்கலாமாடா? வேட்டி மடிச்சு கட்டுறேன் பாடுறப்போ. வேட்டி மடிச்சு கட்டுறேன் பாடுறா. வாடா அடிக்கலாம். வாடா அடிக்கலாம். பார்த்துக்க, அண்ணன் தம்பி இதுக்கு சேர்ந்துட்டாங்க. ஒரு வாடா அடிக்கலாம். அடிக்க கூடாது. நான் என்ன சொல்லிக்கிறேன்? அடிச்சு போட கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல. எனக்கு ஒரு காப்பி, ஒரு இப்பதான் குளிச்சுட்டாம்மா. வேறுபே ஆயிப்போச்சு. சக்கரை ஓட்டுக்கிட்டா, நாட்டு சக்கரை ஓட்டாச்சு. ஹலோ வாங்க, சாப்பாடு ரெடி. தட்டைப்பயிறு சாப்பாடு. தட்டைப்பயிறு சாப்பாடு கரண்டி சூப்பராக இருக்கு. பழவளன்னு இருக்கு. தட்டைப்பயிறு கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன், இந்த டேஸ்ட்டாக. தட்டைப்பயிறு சாப்பாடு கண்டிப்பாக நெய் வேணும். இப்போ நெய், தயிர் சூப்பராக தவிச்சிருக்கு. பீட்ரூட்டில் சந்தை வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்றது. நீங்கள் சாப்பிட்டுருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்காய் பால், டைம் தம்பிக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலுக்காகவே வெயிட் பண்ணுது. ஓகே வாங்க சாப்பிட்லாம்.